ஏன் நல்லா இருக்கீங்களா? என்ன ஃபோன் பண்ணீங்க? ஐயா அண்ணாத்துக்கு போன் பண்ணோம். ஐயா கோயிலுக்கு மாலை குட்டி போறாரு. உங்க பையன் போறானா? எங்க பையன் போறாரு. ஏதோ உங்களால முடிஞ்சது சாமிக்கு ஐயப்பன் கோயிலுக்கு ஏதோ கொடுத்ததுன்னா புண்ணியம் இருக்கு. இந்த பகவான் இன்னைக்கு போறான் கோயிலுக்கு 5ஆம் தேதி. 5ஆம் தேதி. என்ன வேணும் உங்களுக்கு? அரிசி. என்ன அரிசி? ஒரு மூட்டை அரிசி காய்கறி வாங்கிட்டோம். ஐயாங்க நீங்க கொடுத்தாங்க நல்ல சௌரம் இருக்கு. அந்த பகவான் எனக்கு துணை இருக்கு. அரிசி வச்சு என்ன செய்வீங்க? அன்னதானம் போடுறது. அன்னதானமா? அன்னதானம். உன் பேரு குமாரா? என்னைக்கு போற? 5ஆம் தேதி. 5ஆம் தேதி மலைக்கா? என்ன வேண்டிக்கிட்ட ஐயப்பட்ட? என்ன வேண்டிக்குவ? பகவான்கள் கஷ்டம் காலம் போகணும். பகவான் ஐயாங்க சுகமா இருக்கணும். அம்மாங்க சுகமா இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்கணும் வேண்டிக்கலாம். உங்க வீட்டுல எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நல்லா வேண்டிட்டு மனசார வேண்டிட்டு அண்ணன் வாங்கி தரேன். அரிசி முட்டை வாங்கி தரேன். ஐயப்பன் கோயிலுக்கு போறோம். அரிசி முட்டை வேணுங்கிறீங்களா? ஐயப்பன் கோயிலும் அது மட்டும் போதும். 10 மக்கள் சாப்பிட்டு வாழ்த்துட்டு போகணும். நீங்களே கொடுத்தீங்கன்னா கொடுங்கண்ணா. 10 மக்கள் சாப்பிட்டு வாழ்த்துட்டு தானே கேக்குறீங்க. கோயிலுக்கு தானே போறீங்க. நான் வாங்கி தரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. பணம் காசு வேணாம். அரிசி மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். ஏதோ அந்த கோயிலுக்கு ஒரு 10 மக்களுக்கு அன்னதானம் பண்ணி போனா புண்ணியம் இருக்கும். காயெல்லாம் வாங்கிட்டீங்களோ? சரி அரிசி மட்டும் தானே நான் வாங்கி தரேன். சரியா? பார்த்து பத்திரமா போங்க. இங்க வாடா. இதுல பணம் இருக்கு. சரியா? போறப்ப உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ. பணம் இருக்கு. ஐயப்பனுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. அண்ணன் அரிசி முட்டையும் வாங்கி தந்துறேன். சரியா? பார்த்து பத்திரமா சேஃபா போயிட்டு வரணும். எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கணும். ஐயா குடும்பம் நல்லா இருக்கணும். எனக்கு வருஷம் இருந்து செய்வாரு. எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கணும். அன்னதானத்துக்கு. சரியா? நல்லபடியா எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு நல்லபடியா போங்க. சரியா? ஓகே. சந்தோஷமா வாங்க. என்னனாலும் என் நம்பர் இருக்கு. எனக்கு போன் பண்ணுங்க. உங்க ஊருக்கு என்னோட சார்பா. சரியா? ஓகேவா? இந்த காய்கறி இதெல்லாம் வச்சு மொத்தமா சமைச்சு போடுவீங்க எல்லாருக்கும். எத்தனாம் தேதி கிளம்புறீங்க? 5ஆம் தேதி. போயிட்டு பத்திரமா பார்த்து போயிட்டு பத்திரமா வாங்க. வந்துட்டு எனக்கு இதே மாதிரி போன் வந்தோடனே எனக்கு போன் பண்ணுங்க. சரியா? பாத்துக்கோங்க. எதுனாலும் எனக்கு கூப்பிடுங்க. நல்லபடியா வேண்டி. இப்ப என்ன சாப்பிடுறீங்க? குஸ்கா வாங்கிட்டு வரவா? தக்காளி சாதம் வாங்கிட்டு வரவா? நீங்களா? இவங்க தக்காளி சாதம் தயிர் சாதம் வாங்கிட்டு வரவா? தயிர் சாதம். நீங்க படுற கஷ்டத்துக்காக இந்த உதவி. சரியா? சாமிக்காகவும் நீங்க படுற கஷ்டத்துக்காகவும் இந்த உதவி நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பிள்ளைங்களை படிக்க வைங்க. சரியா? ஐயப்பன்ட்ட போய் வேண்டது பிரச்சனை இல்ல. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அந்த கடமை உங்க கடமை. நீங்க சொன்னீங்கிறக்கா நான் செய்யறேன்ல. சரி நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டு போயிருங்க. கையோட சாப்பாடு இருக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. நல்லா இருக்கா? தக்காளி சாதம் தான் அவங்க.